மருந்தோம்பல் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து நாங்கள் சிட்னியில் மல்கோவா சர்ச்சில் கிட்ட ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். மருந்தோம்பல் என்ற நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி ஒரு காடு மாதிரி அருமையான ஒரு இது இருக்குது லொக்கேஷன். இந்த மருந்தோம்பல் நிகழ்ச்சின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய பாட்டி சமய வைத்தியம், மூலிகை வைத்தியம், மூலிகை சமையல் இதுகள் எல்லாத்தையும் மருந்தோம்பல்ன்றது விருந்தோம்பலிருந்து நாங்கள் உருவாக்கின பேர் தான் மருந்தோம்பல்ன்றது. அதை விருந்தை எப்படி கொடுக்கலாம்லாம் இல்லை மருந்தா எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு அந்த சாப்பாடோடு சேர்த்து இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள், மூலிகைகள் எப்படி செய்யலாம்ன்ற அதை எப்படி சேர்த்துக்கொள்ளலாம்ன்றதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய வெஜிடேரியன், அதாவது மரக்கறி எல்லாம் வச்சு நாங்கள் கீரை எல்லாம் இன்றைக்கு சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஐட்டமாக தான் இருக்கும். அதாவது தந்தூரி சிக்கன் இல்லை சிக்கன் டிக்கா. இதில் இந்த தந்தூரி பவுடர் ஒன்று போடுவாங்க. அது கலரிங், அது கெமிக்கல். ஒரு கேஸ் ஒன்று நான் கேள்விப்பட்டேன், பேப்பரில் படித்ததுனால. பாம்பேயில் ஒரு ஆள் கேன்சர் வந்தது. அப்போ அது இதனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்களா இல்லை ரிசர்ச் பண்ணி பார்க்கல. அவர் 25 வருஷமாக டெய்லி தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த தந்தூரி சிக்கன் யூஸ் பண்ணுற அந்த பவுடர் அது கெமிக்கல்ன்றதால தொடர்ந்து சாப்பிட்டா அது இந்த அணுக்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ கேன்சர் வளர்கிறதுக்கு அது ஒரு ஊடுதலாக இருக்கும்ன்றதுனால நாங்கள் அதை சேர்த்துக்கொள்ள வேணாம்னு பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களோட வீட்டில் நான் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதில்ல, அது ரேடியேஷன்றதுனால. நான் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறதில்ல, அது ரேடியேஷன்றதுனால. ஏன்னா இதிலெல்லாம் வாய்ப்புகள் கூட இருக்கும் இந்த புற்றுநோய் வர்றதுக்கு. இது எங்களுக்கு ஆபத்தோ இல்லையோ, எங்களுக்கு வராதுன்ற அடுத்த விஷயம். எங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக நாங்களே அதை கடைப்பிடிக்கிறோம். ஈவன் ரைஸ் குக்கர் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அரிசியை நாங்கள் தண்ணி விட்டு வடித்து தான் நாங்கள் சாப்பிட்றது. அப்போ இதுபோல் சில ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமான சில வழிபாடு முறைகளை வச்சுருக்கிறோம். இதில் நாங்கள் இப்போ சிக்கன் டிக்காவில் நாங்கள் சிக்கன் டிக்கா நாங்கள் அவன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இதெல்லாம் சுட்டெடுக்க போகிறோம். இந்த ஸ்கீவ் இது மாதிரி அந்த இதில் போட்டு தான் சுட போகிறோம். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த கலராக எல்லாம் அந்த படி அழகாச்சி எடுத்து பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன அதை எதை பேஸ் பண்ணி செய்ய போகிறோம்னு சொன்னால், இது நாங்களாக முயற்சித்து செய்த ஒரு விஷயம். பீட்ரூட், இந்த கலருக்கு பதிலாக நேச்சுரலாக பீட்ரூட்டை போடும். பீட்ரூட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது பீட்ரூட் சாப்பிட்றதுனால எங்களுக்கு இது அதிகமாகும், ரத்தத்துக்கு நல்லது. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை சீர்படுத்துறதுக்கு, இரத்தத்தை உருவாக்குறதுக்கு உங்களுடைய டயட்டீஷியன்கிட்ட கேளுங்க, உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடுன்றது தெரியும். நாங்களும் பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, அடுத்த கூகுள் சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதிலேருந்து தான் படித்து தான் நான் கொஞ்சம் எடுத்து தான் நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு டாக்டர் இல்லை, நான் ஒரு வைத்தியர் இல்லை. இவங்கள்ட்ட தெரிஞ்சு கொண்டு நான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதில் எப்படி சமைக்கலாம் அப்படின்னா, எப்படியுமே இந்த இலக்குலைகள், காய்கறிகள், இந்த பீட்ரூட்லாம் கரெக்டாக இருக்கட்டும் என்று உடலுக்கு கண்டிப்பாக கெடுதலாக இருக்காது. அதில் நிறைய நன்மைகள் இருக்குதுன்றது உண்மை. என்னென்ன நன்மைன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். மிச்சத்தை நீங்கள் கூகுளை பார்த்து உங்களோட டாக்டர்ஸ் இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவையான பொருட்கள்: பீட்ரூட், இறைச்சி, கடைமிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி, வத்தல், எலுமிச்சைப்பழம், மிளகு மற்றும் கொத்தமல்லி. இன்றைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிற, கொஞ்சம் வயசானவர், நடக்க முடியாதவரால். அவரை கூப்பிட்டு அவர் என்ன பேர், அவர் என்ன செய்யறேன்லாம் கேட்போம். கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து வருவார். பார்த்து வாங்க வாங்க வாங்க. இவர் தான் எங்களுக்கு இந்த கெஸ்ட். இவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறார். எங்களுக்கு மார்க்ஸ் போட போகிறார். அப்படியா? சரி, முதல்ல எங்களோட மருந்தோம்பல் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். சரி, உங்களோட பேர் என்ன? யுவன். யுவன். முழு பேரும் யுவன் தானா? முழு பேர் என்ன உங்களோட? யுவன் பிள்ளை. யுவன் பிள்ளை. வா, யார் வச்ச பேர் உங்களுக்கு இது? யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது? யார் உங்களுக்கு? எப்படி நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டீங்க? யாருக்கு உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறது? அம்மாவும் அப்பாவும். அதுக்கப்புறம் நான் தமிழ் ஸ்கூல் போவேன். வா, தமிழ் ஸ்கூலில் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? தமிழ் தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்களா?
நல்லா இது தேவைதான்டா இளங்கோ உனக்கு. ஓகே. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு என்னென்னு? இல்லை. ம், இல்லை. நாங்கள் மிக்ஸி வீட்டில் அரைக்கிறோம்ல, அப்போ நாங்கள் சின்ன உங்களை மாதிரி நாங்கள் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் மிக்ஸி இல்லை. அப்போ இதில் தான் நாங்கள் வந்து அரைக்கிறது. இப்போ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அரைக்க போகிறோம். ஓகே. ம், இது என்ன தெரியுமா? இல்லை. ஓகே, இதுக்கு பேர் முதல்ல சொல்லிடுறேன். இதை வந்து அம்மி என்று சொல்லுவாங்க. இதை மேலே அரைக்கிறது இருக்குல்ல, இது குளவி என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது குளவி. அது குளவி இல்லை, குளவி. 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 ஓகே ஓகே. குளவி. ம், இது அம்மி. அம்மி. ம், இதை வந்து உரல்னு சொல்லுவாங்க. இது உலக்க, இதை வந்து உரல்னு சொல்லுவாங்க. இதில் தான் நாங்கள் வந்து அரிசி இதெல்லாம் இடிக்கிறது, பவுடர்லாம். ஓகே. உலக்க, இது உலக்க, அது உரல். உலக்க. உரல். 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 ம், இப்போ நாங்கள் தந்தூரி இந்த சிக்கன் டிக்காவை தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் பேஸ்ட் செய்ய போகிறோம். வெங்காயம் வந்து இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், தெரியுமா? உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு பாடியை வந்து கூல் ஆக்கும். வெங்காயம். நீங்கள் வீரமானவங்களா? நீங்கள் வீரமானவங்களா? வீரம், பிரேவா நீங்கள்? ஆ, வாவ். அப்போ இங்கே பாம்பு வந்தால் பயப்பட மாட்டீங்க? இப்போ இந்த பாம்பு வருது பாருங்க. சரி, இப்போ இதெல்லாம் இதில் போடலாம். சரியா? இதில் போட போகிறோம். இது என்ன, இதுக்கு பேர் என்ன? அம்மி. அம்மியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ. சரியா? வெங்காயம் என்னென்ன போட்டிருக்கு? வெங்காயம், பூண்டு, அப்புறம் பீட்ரூட் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் அதை முதல்ல அரைப்போம். அரைச்சிட்டு உப்பு மஞ்சள்லாம் அது அப்புறம் சேர்த்துப்போம். சரியா? இதில் வந்து மிளகா சேர்த்துக்கொள்கிறேன் உரைப்புக்காக. உரைப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை? சின்ன பசங்க இருக்கிறதுனால நான் கணக்கை சேர்க்கல. கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போடுறேன். அதுவும் நீங்கள் உரைப்புக்கு தேவையான போட்டுக்கொள்ளலாம். கரம் மசாலா போடுறதுக்காக இப்போ அதில் கொஞ்சம் சீரகம், அடுத்தது வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். மஞ்சள் முக்கியமாக, மஞ்சள். அதாவது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் என்ன டேஸ்ட் இருக்கும்? எலுமிச்சம்பழம் உரைக்குமா? புளிக்கும். வெரி குட். இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம். என்ன கலரில் இருக்குது பாருங்க இது? சூப்பர் ரெட்டாக இருக்கா? சிக்கனில் மிக்ஸ் பண்ணும்போது சரியாக கரெக்டாக கலர் நல்லா வரும். சரி, இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை தூக்கி சிக்கனில் போட்டுரும். சிக்கனில் போட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நான் அதில் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோமா? எப்படி இருக்குது கலர்? சூப்பராக இருக்கா? இதை வந்து அடுப்பில் போட்டுருவோம். இப்படி பாருங்கள், அழகாக குத்தி விடுவோமா? ஓகே, நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். சுடலாமா இதை? இது வந்து நீங்கள் பாபிக்யூவில் செய்யலாம், இல்லை வந்து இது அவனில் வச்சு கூட எடுக்கலாம். இதை சரியா? சுடலாம். அப்படியே சுட்டோம்னா எங்களுக்கு சூப்பர் டேஸ்டி சிக்கன் கிடைக்கும். ஓகே, சரி சரி. நீங்கள் பாட்டு பாடுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்தேன் நானே, வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே, ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி போய் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்டை போட்டு கருத்தன ஒன்ன வாய் மூடிய வாய பிறந்த ஒரு காலன வெண்மணி போன வெறி பிறந்தானு வந்தேன் நிறுத்தன என்ன. வாவ், சூப்பராக பாடுறீங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? எடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கான்னு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இல்லை, இன்றைக்கி நாங்கள் சிக்கன் டிக்கா பீட்ரூட் யூஸ் பண்ணி கலரிங்க்கு சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். அதில் வச்ச சிக்கன் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் நாங்கள் ஏற்கனவே வீட்டில் இதே பேஸ்ட் இதே மாதிரி மிக்ஸ் யூஸ் பண்ணி வீட்டில் இதில் அவனில் போட்ட சிக்கன் இது. அதான் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதாவது கெமிக்கல் இதுகள் இல்லாமல் ஆரோக்கியமான சமையல் எங்களோட
எங்களோட ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக அப்படி சமைச்சு அடுத்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக்கலாம் என்றதுக்காக தான் இந்த மருந்தோம்பல் நிகழ்ச்சி. அப்போ அடுத்த மருந்தோம்பல் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சுவையான ஆரோக்கியமான ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈழநிலங்கோ. வணக்கம். உங்களோட பேர்? வணக்கம் சொல்லுங்கள் எல்லாரும். வணக்கம். வணக்கம்.